தமிழகத்திற்கு நட்டா வந்தாலும் நோட்டாவிற்கு கீழே தான் பாஜக இருக்கும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் உரிய இழப்பீடு தொகை வழங்காத நிலையில்தான் விவசாயி தற்கொலை நடந்துள்ளது. மீனவர் படுகொலையில் மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தரவில்லை எனவும், வலிமை மிக்க இந்திய அரசு ஏன் நமது மீனவர்களை பாதுகாக்கவில்லை எனவும், நம் நாட்டின் வெளியுறவு கொள்கையே தவறாக உள்ளதாகவும், நட்பு நாடு என கூறிக்கொண்டு நமது மீனவர்களை கொன்று குவிக்கும் அவர்களுக்கு ஆயுதம் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருவதாகவும், ராகுல் காந்தி தமிழகம் இந்தியாவாக உருவாகும் நிலை மாறும் என்ற கருத்துக்கு பதிலளித்த சீமான், தமிழ்நாடு தமிழகம்தான் இருக்க வேண்டும், நீர் இலவசம் என்ற கொள்கை உள்ளிட்ட கொள்கையின் அடிப்படையில் வெளிப்படையான நிர்வாகம் என்பதே தங்கள் கொள்கை எனவும், தமிழகத்தில் பாஜக தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள், அதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள், மத்திய பட்ஜெட் என்பதே அல்வாதான், தமிழகத்திற்கு நட்டா வந்தாலும் நோட்டாவிற்கு கீழே தான் பாஜக இருக்கும் என்றார். சசிகலா உடல்நலத்துடன் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றார். உரிய இழப்பீட்டு தொகை போய் சேராதனாலதான் இந்த கடன் தண்டனையால பாதிப்பு ஏற்பட்டு அவங்க உயிரிழக்கிறாங்க. அந்த தொகை போயிருந்ததுன்னா அவர் ஏன் தற்கொலை பண்ணக்கூடாது? வேற ஏதாவது செய்திருக்கா? நம்ம மீனவர்கள் படுகொலை இந்த மாதிரி கொண்டொழிக்கப்படுவது, சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவது மாநில அரசுகள் என்று பொறுப்பேற்கின்றது. நம்ம கையில் பிரதான கட்டுப்பாடு. இது காங்கிரஸ் ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி, அதுதான் பார்க்கலாம். இவர்கள் அழுத்தம் கொடுக்கலாம். அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்து எங்கள் மீனவ குடிகளை பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஒரு வலிமைமிக்க கடற்படை ராணுவத்தை வச்சிருக்கிற இந்தியா உலகத்தில் 6வது பெரிய கடற்படைங்கிறாங்க. தன் நாட்டு குடிகளையே காப்பாற்ற முடியலையே. இதே இது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தாக்குதல் வந்தா போர் பதட்டம் உருவாக்குறாங்க, எல்லையில ராணுவத்தை குவிக்கிறாங்க, சண்டை விடுறாங்க. அப்ப 845 மீனவர்கள் இதுதான் இந்த நாட்டு மற்ற நாடுன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை தப்பா இருக்கு. சொந்த நாட்டு குடிகளை கொன்ற மற்ற ஒரு நாட்டையும் ராணுவத்தையும் தன்னுடைய நட்பு நாடு என்று பேசுவது, அந்த ராணுவத்துக்கு இவர்கள் வந்து பயிற்சி கொடுப்பது, அவங்களுக்கு இவர்கள் ஆயுதம் கொடுப்பது, இதெல்லாம் தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்தியா ஆகணும், தமிழ்நாடா தான் ஆகணும். அதுக்கிட்ட நாங்கள்லாம் பாடுபடுறோம். எங்களுக்கு எதுக்கு நாங்கள் எதுக்கு இந்தியா ஆகணும்? நாங்கள் இந்தியா முழுமைக்கும் கரை வாழ்ந்த இனக்கூட்டம் குருவி இந்த நேரத்தில் நிற்கிறோம். இதுவே இந்தியா ஆகணும். ஏன் இந்த இந்தியா என்ன பண்ணீங்க? அதனால தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்நாடாக இருக்கணும். அதுவே இந்தியா ஆகணும். அது அவசியம். வேற அரசியல் எடுத்துக்கிறோம். நாங்கள் இதுவரை இருக்கிற இந்த நிர்வாக சீர்கேடுகள், இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நிர்வாக சீர்கேடு தான். அதை எளிதாக மாற்றணும். ஆனால் நாங்கள் இந்த ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். எங்கள் மொழி நீட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மொழி நீட்சியிலிருந்து மெய்யியல் கோட்பாடு, வழக்காட்டு, இன்னைக்கு எங்களுடைய வளங்கள் எல்லாமே தமிழ்நாடு கொள்ளை வைக்கின்றோம். அதையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான பூமியாக வைக்கணுங்கிற பெருந்தனவு, கல்வி, அறிவு வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் பாதுகாப்பு, நீர் விற்பனைக்கு இல்லை என்ற தடை சட்டம், நீர் இலவசம் தான் மக்களுக்கு. அப்ப எல்லாமே நாங்கள் ஒன்னொன்று துறையிலையும் குறிப்பிட்ட செய்யறோம். வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமா ஊழல் லஞ்சத்தை வெளிப்போம். இப்ப நீங்க திருப்பத்தூர்ல எங்க ஊராட்சி மன்ற தலைவராக வந்த எங்களுக்குள்ள அவனுக்கு வந்த தொகையை நாங்கள் எப்படி செலவிட்டா எப்படி பண்ணணும் வெளிப்படையாக அறிவிச்சுட்டாரு. எல்லா பத்திரிக்கையும் நீங்க பாராட்டணும். அது மாதிரி நாட்டையே அப்படி நிர்வகிச்சுட்டா இந்த ஊழல் லஞ்சம் தவிர்க்கப்படாது. அதுதான் டென்மார்க் நிர்வகிக்கணும். அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். அப்ப நாங்க ஒன்றிலேயே மாற்றத்தை சொல்றோம். அதனாலதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு நாங்கள் இந்த தேர்தலை எடுக்கிறோம். இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது ஏன்னா அவங்க கர்நாடகா வரை வந்துட்டாங்க. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு தான் இருக்குது. அப்போ அதில் அவங்க கூடுதலாக கவனம் செலுத்த பார்க்குறாங்க. நாங்கள் எங்களை போன்றவர்கள் எந்த மாநிலத்திற்கும் இந்திய கட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு கட்சியே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அந்தந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தை ஆளுவோம், இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோங்கிறோம். அதான் கூட்டாட்சி கட்சி. அந்த கருத்தாட்டு அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஒரே மாதிரி தான் எதிர்க்கிறோம். பெரும்பாலும் அவங்க 2 கட்சிகள் தான் கட்டமைப்பு வலுவாக வச்சிருக்கு. கூட்டும் வாக்கு நிலவரம் போடுற அளவுக்கு வலிமை இருக்கு. அப்ப இந்த வலிமை இல்லாத சிறிய கட்சிகள் அங்க போகும்போது அவங்க வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு பணம் இருக்கு, பணம் இருக்கிறாங்க, அதனால போறாங்க. எனக்கு அது அவசியம் இல்லை, அதனால நான் தனித்து போயிட்டு
சரி இப்ப யார் என்னோட கொடுத்தீங்களா அவங்க கேட்கிற சீட்டு என்னால கொடுக்க முடியாது, பணமும் கொடுக்க முடியாது. அப்புறம் யார் வருவா? சரிபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 117 பெண்கள் 114. இதுல எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து நான் இதை சாதிக்க முடியும்? அதான் பிரச்சனை. நான் வந்து ஆடு மாடு வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை அரசு தனியா மாற்றிடுவேன், வேளாண்மையை அரசு தனியா மாற்றிடுவேங்கிறேன். இதை யாரு என்னோட சேர்ந்து ஆமா மழை பெறாரு செல்வம் வருவாங்களா அப்படின்னு. அதனால நாங்கள் ஒரு தனித்த போராட்டமா வரணும்னு நினைக்கிறோம், பெரிய இயக்கமா வரணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தனித்து போட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். 16ல் நாங்கள் வந்து சட்டசபை தேர்தலில் 1.1 வாங்கினோம். நான் இந்திய பாராளுமன்றத்துக்கான ஆள் இல்லை. அப்படி இருந்தும் 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி 4 விழுக்காடு என்னை வந்து வாக்கு விகிதத்தை உயர்த்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் விளையாட்டு சொல்லணும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, 4 பேர் வந்து வரம்பியாமல் இருக்காங்க, பெருங்கூட்டமாக இருக்கேன். நாங்களும் பெரிய இயக்கமாக மாறி அதுக்காக நிதி நெடுவரைக்கும் அல்வாவாக தான் இருக்குது. 20 லட்சம் கோடி நாட்டின் பிரதமர் அறிவித்தார்ல, 20 லட்சம் கோடி நிதி வளமை வைத்திருக்கிற நாடு எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை 2 வருஷத்துக்கு தூண்டிக்குது? எதுக்கு பாராளுமன்ற வளர்ச்சி நிதியை வந்து மேம்பாட்டு நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதியை நிற்காது? எதுக்கு கொரோனா நேரத்தில் மக்கள்கிட்ட அதனே வேலைக்கு போக முடியாமல் பட்டி நடக்கிறேன் கொரோனா நிதி சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கசப்பு இனிப்பு பார்த்து அந்த அல்வா பண்ணுறது. அவரே சொல்லுவாங்கல்ல, சிம்பாலிக்கா சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க, நாங்க அல்வா தான் தின்றோம். வேலு முருகனுக்காக தூக்கப்பட்டது இல்லை, அது எனக்காக தூக்கப்பட்டது. அவங்க நான் தூக்கி முருகனை கொண்டு போய் வீரத்தமிழ் முன்னாடி வச்சு திருமுருக திருவிழா நடத்தி கொண்டாடினால நான் பேசினதை வேளாண்மை செய்வது, தற்சார்பு பொருளாதார இயற்கை வேளாண்மை, இதை வந்து கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரி அந்த அண்ணாமலையை விலை வச்சு அவரை பேச வச்சு பார்த்தாங்க. எழுதுறாங்க, நான் மறுபடியும் என்ன பண்ணலாம், எனக்கு வேலை தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னா சரி நாங்களும் வேலை தூக்குறோம் அப்படின்னா அதுவும் எடுபடல. தனிச்சு போட்டு கொடுங்க, நீங்க நாட்டே ஆடுற பெரிய கட்சி தானே, தனிச்சு போட்டு கொடுங்க. தனிச்சு போட்டு போட்டீங்கன்னா நட்டா வந்தாலும் நோட்டா வைக்கிறது பேசாது. புரிதாவுக்கு அது பலவரை சொல்லிட்டான். அது என்னுடைய விருப்பம் வந்து அவங்க நல்ல உடல்நலம் குணமாகி வரணும், விடுதலையாக வரணுங்கிறத என்னோட விருப்பம். அவங்க வந்த பிறகு அவங்க என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பிறகு அவங்க உடல்நலம் குணமாகி வருவதுதான் நமக்கு முதன்மையானது.